ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பருப்பு ரசம். துவரம் பருப்பை வேக வச்சு அதை வடிகட்டி ரசத்தில் சேர்க்கணும். இதை தான் பருப்பு ரசம் சொல்லுவாங்க. எப்பவும் போல் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா புளியை ஊற வச்சு நல்லா பிசைஞ்சு வடிகட்டி அந்த தண்ணியை எடுத்துக்கணும். இப்போது நமக்கு அந்த புளி தண்ணியிலேருந்து நம்ம இப்போ செய்கிறது 100 பேர் சாப்பிட்றதுக்கு. அப்போ நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு புளியை ஊற வச்சு வடிகட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். புளி தண்ணி எடுத்துகிட்டு அதில் உப்பு சேர்த்துட்டேன். உப்பு சேர்த்து நான் அது கூட கொஞ்சம் வெல்லம், எப்போவுமே சொல்லியிருக்கேன், புளி குழம்புக்கு, புளி ரசம், வத்த குழம்பு எதுவாக இருந்தாலும் புளி சேர்த்து செய்கிறதுக்கு வெல்லத்தை சேர்த்து செஞ்சால் புளியோட சுவையை அதிகப்படுத்தி கொடுத்து நமக்கு சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் தான், நான் 100 பேருக்கு செய்கிறது 50 கிராம் தான். அப்போ நீங்கள் வீட்டெலாம் செய்யும் போது சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் அந்த மாதிரி தான் சேர்க்கணும். கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தித்திப்பாக இருக்கும், சாப்பிட பிடிக்காது. கூட மஞ்சத்தூள் சேர்த்து இது நாம் தேவையான தண்ணி, நான் அளவு தண்ணி உங்களுக்கு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒரு வாளி 50 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரசம். நம்ம 1.5 வாளி அளவுக்கு வச்சா நமக்கு கொதித்து ஒரு வாளிக்கு நமக்கு கிடைக்கும். 50 பேர் சாப்பிட்லாம். இங்கே 2 வாளி அளவுக்கு நான் புளி தண்ணியும் சேர்த்து இது கூட அந்த மல்லித்தழை தண்டு இருக்கு இல்லையா, வேரும் இல்லாமல் தழையும் இல்லாமல் நடு பகுதி தண்டை நல்லா அலசி எடுத்து கொஞ்சம் பெருசாக வெட்டி இந்த மாதிரி சேர்த்து அந்த புளி தண்ணி, மஞ்சத்தூள், வெல்லம், உப்பு, மல்லி தழை அதை தண்டை சேர்த்து நல்லா பிசைஞ்சு கலக்கி தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போது ஒரு வானலில் தேவையான எண்ணெய் உங்களுக்கு அளவெல்லாம் டிஸ்பிளேயில் கொடுக்குறேன். அது கூட கொஞ்சம் சூடான உடனே கொஞ்சம் கடுகு சேர்த்துட்டு நம்ம எப்பவும் சேர்க்குற இந்த குண்டு மிளகாய் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வந்த உடனே அதுக்கப்புறம் உடைத்த பத்தை உளுந்து, அதாவது நிறையா கடுகு கூட போட்டால் என்னன்னு சில பேர் கேட்பீங்க. கடுகு கூட போடும்போது நல்லா பொரியும் போது அந்த உடைத்த பத்தை உளும்பு சீக்கிரமாக தீச்சல் ஆகிடும். அதனால் நான் பின்னாடி சேர்த்துப்பேன். கடைசியாக அந்த சேர்க்கும் போது தீச்சல் இல்லாமல் நல்லா வதக்கி அடுத்தடுத்து சேர்த்துப்பேன். இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து நான் சொன்னாலே அந்த பத்தை உளுந்து இப்போ சேர்த்து நல்லா வதக்கிடுவேன். இந்த மாதிரி வதக்கும் போது நீங்கள் வானலில் செய்யும் போது உங்களுக்கு அதிக தீச்சல் பிடிக்காது. நல்ல பொன்னிறமாக வதக்கிற வரைக்கும் நம்ம பார்த்து வதக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா அந்த பொன்னிறமாக வந்த உடனே தேவையான தக்காளியை சேர்த்து ஒரு அரை வேக்காடு வெந்த உடனே அடுத்தது பூண்டு சாந்து அரைச்சி சேர்த்துப்போம். பூண்டு சாந்து அரைச்சி சேர்த்து வதக்கி நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளி தண்ணி அதில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும். எல்லாருமே ரசம்னா அப்படி கொதிக்காமல் பொங்கி வந்த உடனே நிறுத்திடுவாங்க. ஆனால் நாங்கள் செய்கிற ரசம் புளி தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் கூட அந்த பருப்பு தண்ணியை சேர்த்து நமக்கு அந்த தாளிப்போட கொதித்து வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செய்முறை நீங்கள் செய்யும் போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், நல்ல ரசம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ரசத்தில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா அந்த புளிப்பு தான். அந்த புளி ஊற வச்சு நம்ம அந்த புளிப்பு தண்ணி எவ்வளோ புளிப்பு வச்சு நம்ம ரசத்தை வைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் ரசத்தோட டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். சரியான புளிப்பும் காரமும் கொடுத்தாலே ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, புளிப்பு அதிகமாக வச்சுருவாங்க, அதுவும் சாப்பிட பிடிக்காது. இல்லை சில டைமில் கம்மியாக வச்சுருவாங்க. நம்ம அந்த புளி தண்ணியை ஊற்றி கரைச்சி அப்போவே நாக்கில் உப்பு போட்டு தான் பார்க்கணும். அப்போ தான் அந்த புளிப்போட கரெக்டான சுவை நமக்கு தெரியும். நிறைய பேர் உப்பு போடாமலே புளிப்பு தண்ணியை நாக்கில் டேஸ்ட்டு பார்த்துட்டு புளிப்பில்லை சொல்லிட்டு தண்ணியை சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. உப்பை சேர்த்து நீங்கள் நாக்கில் செக் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு புளிப்பு சுவையோட உங்களுக்கு தெரியும். அதாவது நம்ம அதிகமாக கொதிக்க வைக்க போகிறோம், அதனால் ஒரு ஃபீல் பண்ணணும். அதாவது புளிப்பு இருக்குது அப்படி தான் இருக்கணும், தவிர புளிப்பாக இருக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம இந்த புளி தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு தான் அதுக்கப்புறம் நம்ம இது கூட மிளகு, சீரகம் அரைச்ச பவுட்ரு அந்த பருப்பு தண்ணியை சேர்க்க போகிறோம். இப்போ இங்கே பாருங்களேன், அந்த துவரம் பருப்பு வேகுது. இது எதுக்குன்னா சாப்பாடு சாம்பாருக்காக. இந்த மாதிரி வேகும் போது இது கரெக்டாக நம்ம வெந்து குழஞ்சி நம்ம அதை ஃபுல்லாக குழஞ்சிடுச்சு அப்படின்னு இறக்கி வைப்போம்ல, அந்த டைமில் நீங்கள் இறக்கி வச்ச உடனே தண்ணி மேலே நிற்கும், அதோட குழஞ்ச பருப்பு அடியில் இருக்கும். அந்த மேலே நிற்கிற தண்ணியை பருப்பு இல்லாமல் நீங்கள் அதை மொண்டு எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கணும். கண்டிப்பாக இதை நீங்கள் அதை செய்யும் போது மறக்கக்கூடாது. இதே டிஃபன் சாம்பாருக்கு நம்ம பருப்பு வேக வைக்கும் போது கூட பரங்கிக்காய், முருங்கைக்காய் எல்லாம் வேக வைப்போம். அந்த தண்ணியை நீங்கள் ரசத்துக்கு சேர்க்கக்கூடாது, இது ஒரு விஷயம். அதனால் நீங்கள் ப்ளெயினாக இந்த துவரம்பருப்பு வேகிற தண்ணியை மட்டும் மேலாக அதிக பருப்பு இல்லாமல் நீங்கள் தண்ணி இந்த மாதிரி முண்டு தனியாக எடுத்து வச்சுக்கணும். அந்த புளி தண்ணி கூட கொஞ்சம் வெல்லம் சேர்த்து அது கூட நம்ம இந்த துவரம்பருப்போடைய
தண்ணியை சேர்த்து இந்த நல்லா கொதிக்க வச்சு இதுக்கு நாம் சாப்பிடும்போது நல்ல ஒரு சுவை கிடைக்கும். அடிக்கடி செஞ்சு சாப்பிடணும் தோணும். இதெல்லாம் இப்படி தான் நாங்கள் ஃபங்க்ஷனில் செய்கிறோம். இங்கே பாருங்கள், தனியாக அந்த புளி தண்ணி நம்ம அந்த தாளிப்பு எல்லாம் நல்லா கொதித்து நமக்கு அந்த ஒரு பாகத்துலேருந்து 3/4 பாகம் அளவுக்கு கொதித்து நமக்கு வந்துருச்சு. அதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மிளகு ஜீரகம் தேவையான அளவு உங்களுக்கு நான் டிஸ்பிளேல இந்த அளவு கொடுக்குறேன். நீங்கள் இந்த மிளகு ஜீரகத்தை நல்லா நைஸாக கொரப்பாக நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி நல்லா கொதித்து முடிஞ்ச உடனே கடைசியாக சேர்த்துக்குங்க. மிளகு ஜீரகம் சேர்த்து அதிக நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு கசப்புத்தன்மை வரும். இதெல்லாம் நீங்கள் ஃபிசிக்கலாக ரசத்தில் செய்ய வேண்டிய ஒரு செய்முறை. கடைசி மிளகு சீரகத்தை சேர்த்து நம்ம அந்த எடுத்து வடிகட்டி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பருப்பு தண்ணி, அதை சேர்த்துருவோம். இப்போது இந்த வீட்டிலலாம் சொல்லுவாங்கள்ல, ரசத்தை கொதிக்க விடக்கூடாது, நுரை மாதிரி பொங்கி வந்தோடனே ஆஃப் பண்ணின்னு சொல்லிட்டு, அந்த கான்செப்டை இந்த பருப்பு தண்ணி ஊற்றின உடனே நாங்கள் கடைப்பிடிப்போம். இப்போ ஏற்கனவே நம்ம புளி தண்ணி கொதிச்சிருச்சு, தாளிப்பு போட்டு இப்போ துவரம் பருப்பு அந்த தண்ணியை சேர்த்தாச்சு. பருப்பு தண்ணியை இப்போ சேர்த்துட்டு இப்போது தேவையான உப்பு இது கூட இப்போ சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு இந்த டைமில் தண்ணியை கொதிக்க விட மாட்டோம். அந்த மாதிரி நுரை மாதிரி வந்து நின்ன உடனே ஆஃப் பண்ணிவிடுவோம். சரிங்களா? இப்போது இந்த ரசத்தில் அந்த ரசம் பார்க்கும்போது சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது நல்லா ஒரு மசாலா மாதிரி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ரசம் சூப்பராக மிளகு சீரகம் அந்த வெல்லம் தக்காளி குண்டு மிளகாய் இதெல்லாம் வாசனையாக சூப்பராக இருக்கும். கடைசியாக முக்கியமான ஒரு விஷயம் பெருங்காயத்தூள். இந்த ரசத்துக்கு நமக்கு முக்கிய ஒரு பங்கு பெருங்காயத்தூள். நமக்கு செரிமானம் ஆகிறதுக்கு தான் ரசம் சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சாப்பிட்றாங்க. இப்போல்லாம் பிரியாணிக்கு கடைசியாக கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் வச்சு ரசம் சாப்பிட்டா தான் ஒரு திருப்தியாகவே இருக்குது. இதை நிறைய முறையில் கொண்டு வந்துட்டாங்க. அதனால் அந்த பெருங்காயத்தூளை கொதிக்கும் போது சேர்க்காதீங்க. ஒன்று இறக்கி வச்சுட்டு கூட சேர்த்துக்கோங்க, இல்லை இறக்கும் போது பெருங்காயத்தூளை கொட்டி கலந்து இறக்கி வச்சுருங்க. ஏன்னா பெருங்காயத்தூள் உங்களுக்கு நல்லா கொதிச்சிச்சுன்னா உங்களுக்கு அதுவும் நல்ல ஒரு கசப்புத்தன்மையும் கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் அதிகமாக நெடியேற மாதிரி இருக்கும். இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய சமையல்காரங்க அதிகமாக எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி கொதிக்க வச்சு அதை வடிகட்டி எடுத்துடுவாங்க. அந்த துப்பி மாதிரி மிளகு சீரகம் தக்காளி இதெல்லாம் அப்படி எடுத்தால் கூட உங்களோட பாதி அந்த டேஸ்ட்டும் அதோடைய எசன்ஸும் உங்களுக்கு தனியாக போயிடும். அந்த மாதிரி நீங்கள் எடுக்காமல் கொஞ்சம் கரெக்டான அளவில் சேர்த்து நீங்கள் கொதிக்க வச்சு ரசத்தை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல செரிமானமாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் செய்யுங்க, நாங்கள் உடனே ரிப்ளை பண்ணுறோம். புதுசாக பார்க்குற வியூவர்ஸ், நீங்கள் எங்கள் சேனல் வீடியோவில் நிறைய ரசம் வீடியோ, தக்காளி ரசம், மிளகு ரசம், பிரியாணி ரசம் சொல்லிட்டு நிறைய போட்டிருக்கோம். போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல அளவோடு தெளிவான செய்முறையோடு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். எங்கள் வீடியோவை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணா கூட பரவாயில்ல. எங்கேயோ கஷ்டப்படுற வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்கு இந்த வீடியோ ஒரு உதவியாக இருக்கும்.